மே 4 தேர்தல் அறிக்கை வந்துடுச்சுங்க. யார் வின் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா? அந்த நேரம் முடிஞ்சிடுச்சுங்க. 100 தொகுதி 108 தொகுதி வந்து கிட்டத்தட்ட விஜய் டிவிகே, அதாவது தாவேகா தலைவர் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவர் பெருந்தலைவராகிட்டாருங்க. தாவேகா தலைவர் விஜய் மேலே அவ்வளவு ஒரு வன்மம் இருந்துச்சு. எப்படின்னா, அரசியலில் வந்து பேசி 2 வருஷத்தில் இவ்வளவு பெரும் ஆட்சியை பிடிப்பாங்கன்றது வந்து ரொம்ப பெரிய ஆச்சரியமான விஷயமா இருக்குங்க. இது நடக்கிறது எல்லாமே உண்மையான்றதே நம்மளுக்கு தெரியல இல்லையா? அதாவது எடுத்த உடனே முதலமைச்சர் பதவிக்கு ஆசைப்படலாமா அப்படின்லாம் கேட்டாங்க. அதாவது அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி அரசியலை பற்றி நல்லா கற்றுட்ருக்கணும்னு சொன்னாங்க. இவருக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு சொன்னாங்க. கூட்டமெல்லாம் ஓட்டாக மாறுமான்னு சொன்னாங்க. 18 வயசுலேருந்து சின்ன பிள்ளைங்க, அதாவது பெரியவங்கள்லாம் வந்து ஓட்டு போட மாட்டாங்க, இப்போ வளர்ந்த பிள்ளைங்க தான் ஓட்டு போடுவாங்கன்னு சொன்னாங்க. கரூர் சம்பவத்துக்கு பிறகு விஜய் அரசியலை விட்டு போயிடுவார் சொன்னாங்க. என்னென்னத்தையும் சொன்னாங்கங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. விஜய் 108 தொகுதியில் வின் பண்ணிட்டாரு, ஜெயிச்சிட்டாரு, வெற்றி பெற்றுட்டாரு அப்படின்னு ரொம்ப நம்ப முடியல. கடலூரில் டிவிகே இது வந்து 2 ஆட்சி, அதாவது திமுக அதிமுக, இந்த 2க்கு நடுவில் தாவேகா 3வது கட்சி இந்த தமிழ்நாட்டில் வரும் அப்படின்னு எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க. யாரும் எதிர்பார்க்காத ஒன்று. தேர்தல் நடந்த பிறகு கணக்கெடுப்பாங்க இல்லையா? அந்த கணக்கெடுப்பில் பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து ஆளுங்கட்சி திமுக தான் வின் பண்ணுன்னு சொன்னாங்க. ஆனால் ஒரே ஒரு சேனல் மட்டும்தான் தாவேக்காவை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. நான் அப்படி சொல்லும் போது ஒரு வேளை ஆளுங்கட்சி தான் வரும் அப்படின்னு நினைக்கும் போது, சென்னை கொளத்தூரில் நம்ம ஸ்டாலின் ஐயா அவர் வந்து தோற்றுருக்காரு. அது என்னதான் இருந்தாலும் மக்கள் வந்து மாற்றத்தை மட்டும்தான் விரும்பியிருக்காங்க. பணம் கொடுக்காமல் ஓட்டு விழுது இல்லையா? பணம் கொடுக்காத அரசியலை நம்ம மக்கள் வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி தாவேகா தலைவர் வந்து வழி நடத்தணும். 234 தொகுதியிலும் விஜய் தான் வேட்பாளர் சொல்லிட்டு அவர் வந்து பிரச்சாரத்தில் எப்போவுமே சொல்வார். ஏன்னா அவருடைய முகம் மட்டும்தான் நம்ம எல்லாருக்கும் தெரியுங்க. இப்போ தாவேக்கால வின் பண்ணியிருக்கவங்க யாருடைய முகமும் நம்ம மக்களுக்கு தெரியாது இல்லையா? ஆனாலும் விஜயை நம்பி எல்லாரும் கொத்தா ஓட்டு போட்டாங்கங்க. வீட்டில் ஒரு சின்ன பிள்ளை இருக்குதுன்னா எல்லார்கிட்டையுமே விஜய்க்கு ஓட்டு போடுங்க, தாவேக்கா ஓட்டு போடுங்கன்னு சொல்லி எல்லாரையுமே வந்து கூப்பிட்டு போய் ஓட்டு போட வச்சாச்சு. அது வந்து நல்ல விஷயம். ஏன்னா சின்ன பிள்ளைங்க வந்து இனி வந்து வர காலத்துக்கு வயசானவங்க எல்லாரையுமே தூக்கி எட்ட போடுங்க, இளைய தலைமுறையை கொண்டுட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சின்ன பிள்ளைங்க வந்து சொல்லியிருக்காங்க. நல்ல விஷயந்தான். ஏன்னா பெரியவங்களா எல்லாருமே இந்த தமிழ்நாட்டை ஆண்டுட்டாங்க, சின்னவங்க ஆண்டுட்டோம். எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். 5 வருஷத்தில் நல்லது நடக்கலாம், எல்லாமே நல்லது நடக்குன்ற நம்பிக்கையில் தான் நம்ம மக்கள் அனைத்து பேருமே தாவேகா விஜய் அவர்களை நம்பி ஒரே முகத்துக்காக ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுருக்காங்கங்க. தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் முதல்வராக ஆவாரா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா 108 107 தொகுதியில் அவர் ஜெயிச்சிருக்காரு இல்லையா? வின் பண்ணியிருக்காரு. அப்போ இன்னும் ஒரு 15 சீட் வந்து அவருக்கு வேணும். அந்த 15 சீட் இருந்தால் தான் முதல்வர் ஆக முடியும், முதல்வர் நாற்காலியை பிடிக்க முடியும். அந்த 15 பேர் எங்கேருந்து யார் போவாங்கன்றது பெரிய சிக்கலாக இருக்குது. இது வந்து ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயங்க. எதிர்கட்சி தலைவராக இப்போ திமுக காரவங்க உள்ளே போயிடுவாங்க. ஆனால் முதல்வராக ஆகிறதுக்கு இன்னும் 15 பேர் யார் விஜய் கட்சி, அதாவது தாவேகா கட்சிக்குள்ளே போவாங்கன்றது இப்போ ஒரு இழுபறியில் இருக்குது. ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, தாவேகா தலைவர் விஜய் 2 தொகுதியில் நின்று ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற மாட்டார் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் 2 தொகுதியிலையுமே வந்து வெற்றி பெற்றிருக்காருங்க. ரொம்ப ஆச்சரியம் இல்லை? விஜய் ஒருத்தருக்காக, விஜய் முகத்துக்காக மட்டும்தான் வந்து இந்த மாற்று அரசியல் கொண்டுட்டு வந்திருக்காங்க மக்கள். அதை நல்ல வழி கொண்டுட்டு போகணும். எம்ஜிஆர் காலத்தில் இருந்ததை விட அதிகமான நல்ல மக்கள் செல்வாக்கை வந்து தாவேகா தலைவர் விஜய் வாங்கிட்டாரு. ஒரே ஒரு தொகுதியில் கூட வின் பண்ண மாட்டார் அப்படின்னு சொன்னவங்க எல்லாருக்குமே
சரியான அதிர்ச்சியை நம்ம தாவேக தலைவர் விஜய் அவர்கள் கொடுத்துட்டார். தலைவர் விஜய் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் என்னென்ன வாக்குறுதி கொடுத்தாரோ அது எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேற்றுவாருங்க. 200 யூனிட் கரண்ட்டு 200 யூனிட் வந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. ஃப்ரீயாக சிலிண்டர் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. மீனவர்களுக்கு பணம் வந்து 21,000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. இன்னும் நிறைய வாக்குறுதியை நல்ல வாக்குறுதியை நம்ம விஜய் அவர்கள் வந்து தாவேக தலைவர் கொடுத்துருக்காரு. அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக சொன்ன மாதிரி நிறைவேற்றி வைப்பார். தாவேக்காவில் இருக்க சின்ன பசங்க எல்லாரையுமே தற்குறிங்க, அணில் குஞ்சிங்க அப்படின்னு யார் யார் விமர்சனம் வச்சாங்களோ அவங்க எல்லாருக்கும் பேரதிர்ச்சியாக தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கார். தற்குறி இருந்தாலும் சரி, அணில் குஞ்சா இருந்தாலும் சரி, நாங்கள் எங்கள் தலைவரை வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லி இளைய தலைமுறைகள் வரவேற்றாச்சு. இருக்கிற காலத்தில் தலைவர் விஜய் அவர்கள் முதல்வராக ஆகுவார். ஆனால் எல்லா மக்களுக்கும் நல்லதே செய்யணும். சென்னையில் இருக்கிறது 14 தொகுதியில் 14 தொகுதியில் தாவேகா வெற்றி. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல? சென்னை முழுசாக அப்படியே எல்லாருமே வந்து தாவேகாவுக்கு ஓட்டு போட்டாச்சு. அதாவது விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட்டாச்சு. நான் முன்னாடி சொன்ன மாதிரி 234 தொகுதியிலும் விஜய் அவர்கள் தான் நிற்பேன், அதாவது என்னுடைய முகம்தான் அங்கே நிற்கும், அந்த முகத்துக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி எப்போவுமே தேர்தல் பிரச்சாரத்தில் விஜய் அவர்கள் அதை மட்டுமே கேட்பார். அந்த ஒரே காரணத்துக்காக விஜய் முகத்துக்காக விசில் சின்னத்தில் தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட்டு விஜய் அவர்களை வின் பண்ணி வச்சாச்சுங்க. ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருக்குது. மாற்று அரசியல் வேணும் அப்படின்றதுக்காக ஒரு தலைவர், அதாவது 3வது கட்சியாக வரும்போது நம்ம மக்கள் மாற்று அரசியலில் நம்பி ஓட்டு போட்டு வெற்றி பெற வச்சுருக்காங்கங்க. ஒரு நல்ல பெரிய தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கு வாழ்த்து சொல்லிக்கலாம். உண்மையிலேயே மனசார நல்ல வாழ்த்து சொல்லிக்கிட்டு நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம் என்ன நடக்குது, சட்டசபைக்குள்ளே யார் யார் போகிறான்றதை நம்ம பார்க்கலாம் வாங்க.